கேஜி நம்பர் 8 சீசன் 2 எபிசோடு 6 பிரேக் தான் அந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். டைம் வேஸ்ட் பண்ணாமல் பிரேக் டவுன்குள்ளே இறங்கிடலாமா? போன எபிசோடு எங்கே விட்டுச்சோ அங்கே தான் ஆரம்பிக்கிறாங்க. போன எபிசோடில் ஹொஷினா பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி கேஜி நம்பர் 10 கிட்ட பேச போயிருப்பாள். அந்த சமயத்தில் கேஜி நம்பர் 10 இந்த உருமலுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன், உன்னை ஆல்ரெடி உரிச்சு தொங்க விட்டாச்சு, ஒழுங்கா அப்போ நான் கேட்கறதுக்கெலாம் பதில சொல்லு அப்படின்னு சொல்ல, சரி நான் சொல்கிறேன், ஆனால் நமக்குள்ளே ஒரு டீல் இருக்குது அப்படின்ற மாதிரி அவன் பேசிக்கிட்டு இருக்கான். நான் கேட்குற கேள்விக்கெலாம் பதில் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. சரி கேளு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது கேஜி நம்பர் 9 ஃபோட்டோவை காட்டி பார்த்தீங்கன்னா அது கேட்டுக்கிட்டு இருக்கு. இவன் யாருன்னு உனக்கு தெரியுமான்னு? தெரியுமே, இவன் தான் என்னை உருவாக்குனது அப்படின்னு சொல்லும்போது, எது ஒரு கைஜு இன்னொரு கைஜு உருவாக்குதா, இது புறா சாத்தியம் அப்படின்ற மாதிரி அவங்க பார்த்துக்கிட்டு இருக்க. அவன் தான் என்னை உருவாக்கினா, மேற்கொண்டு நான் விஷயத்த சொல்லணும்னா எனக்கு ஒரு ஆசை இருக்குது, என் கூட சேர்ந்து சண்டை போடு அப்படின்னு சொல்கிறான். கூட சேர்ந்து சண்டை போடணுமா? உன் கோர் பயங்கரமாக டேமேஜ் இருக்குது, உன்னாலாம் இனிமேல் சண்டை போட முடியாதுன்னு சொல்ல, நான் அந்த அர்த்தத்தில் சொல்ல, என் கூட சேர்ந்து என்ன கைஜு வெப்பனா மாத்திர சூட்டாக மாத்திர ஒரு டெக்னாலஜி உங்ககிட்ட இருக்குது, அதனால் என்னை சூட்டாக மாற்றி சண்டை போடு அப்படின்னு சொல்ல, நான் உன் கூட சேர்ந்து சண்டை போடணும்னு சொல்ல, அப்படி நம்ம சுற்றி இருக்கலாம் ஆச்சரியப்படுறாங்க. அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது, இதுக்கு முன்னாடி நம்ம பண்ண கைஜு சூட்டு எதுக்குமே கான்ஷியஸ்னஸ் கிடையாது, ஆனால் இது கான்ஷியஸ்னஸ் இருக்குது, ஒரு இன்டெலிஜென்ட் கைஜு என்ன பண்ணும் நமக்கு தெரியாது அப்படி மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கேன். இவனே பார்த்தீங்கன்னா அதை பார்த்துக்கிட்டு இருக்கான். சரி எனக்கு என் கூட சண்டை போட்டது உனக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு அது சுத்தமாக போர் அடிச்சது பிடிக்கல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். போய் சொல்லாத, மனுஷனாக இருந்தாலும் மிருகமாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் சண்டை போடுறது பிடிக்கும், உனக்கு அது பிடிச்சதில்லைன்னு சொல்லும்போது அவன் ஆச்சரியப்பட்டு சரி இரு நான் கொஞ்சம் யோசிக்கிறேன்னு வெளியே போயிட்டான். வெளியே போயிட்டு அவன் என்னடா இப்படி இருக்கான், அவனை செம்மையாக பயமுடுத்திட்டான், இவன் கூட நான் எப்படி சேர்ந்து சண்டை போடுறது, நான் கூட சண்டை போட மாட்டேன் அப்படின்னு சொல்ல, அவன் பார்த்தீங்கன்னா நானும் அதை தான் சஜஸ்ட் பண்ணுவேன், பட் இப்போ நீங்கள் என்ன பண்ணுறதா இருக்கீங்கன்னு கேட்கும்போது நமக்கு இன்ஃபர்மேஷன் தேணும், அதனால் நான் இதுக்கு ஒத்துக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினா கேட்ட ஹொஷினா சொல்லிடுறான். உள்ளே வந்துட்டு அவன் கைஜோட 10 கிட்ட என்ன சொல்கிறான், சரி உங்கள் டீலுக்கு நான் ஒத்துக்கிறேன், ஆனால் நான் தான் இன்சார்ஜில் இருப்பேன், நீ என் கூட சேர்ந்து சண்டை போடுவே தவிர எனக்கு மேலே கிடையாது அப்படின்னு சொல்லும்போது கட் பண்ணி அப்படியே பார்த்தீங்கன்னா இப்போ காஃப்காவை காட்டுறாங்க. காஃப்காவும் கிக்கோரவும் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அங்கே பார்த்தீங்கன்னா டிவிஷன் 1 வைஸ் கேப்டன் வந்துடுறாரு. அசகேவா வந்துட்டு இன்றைக்கி இங்கே வைஸ் கேப்டன் ஹொஷினா வர போகிறாருன்னு சொல்ல, அப்படியே கேட்டுட்டு இருக்காங்க. அப்புறம் நம்ம கேப்டன் ஜென்னருமி எங்கே போயிட்டாருன்னு கேட்க, அவர் இப்போ தான் மற்றவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு பிளட்டூன் லீடர்லாம் கூப்பிட்டு போனார் அப்படின்னு சொல்லும்போது, ஐயா அங்கே போயிட்டாங்களான்னு சொல்லும்போது, ஏன் என்னாச்சுன்னா கேப்டன் டிவிஷன் 1க்கும் 3க்கும் சுத்தமாக ஆகாது, அவங்க ஒரு இடத்துல மீட் பண்ணி பார்த்தாலும் சண்டை போட்டுக்குவாங்க அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்க. ஜென்னருமியும் ஹொஷினாவும் ஒரு இடத்துல நின்று பேசிக்கிட்டு இருக்காங்க. அங்கே 2 பேரும் சேர்ந்து உன்னையெல்லாம் யாரா இங்கே வர சொன்னது, என் இடத்துக்குள்ள நீ எப்படா வரலாம் அப்படின்னு கேட்கும்போது, அப்படிலாம் கிடையாது, இது யார் வேணால் வந்துட்டு போகலாம் இந்த இடம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. இங்கே பாரு பவுல் மாட்டே எனக்கும் கண்ணு சுரணுக்கெலாம் இங்கே இடம் கிடையாது சொல்லிட்டு இருக்க. ஓ அப்படியா, பிடிக்காதுன்னு சொல்ல, ஓ அப்படியா, ஆனால் ஷார்ட் ரேஞ்சில் கைஜூ சண்டை போடுறது நான் தான் பெரிய ஆளாக இருந்தேன், அந்த இடத்துல நீங்கள் என் கூட தோத்துட்டீங்களே அப்படின்னு சொல்லும்போது டக்குன்னு பார்த்தீங்கன்னா நெருமிக்கு ஒரு மாதிரி ஹிட் ஆயிடுது. என்னடா அவன் எப்படி கலாச்சிட்டான்னு சொல்லிக்கிட்டு இருக்க. மற்றவங்க எல்லாருமே அவங்க இஷ்டத்துக்கு ஒரு பக்கம் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இப்போ எகைன் பார்த்தீங்கன்னா நெருமி வந்துருச்சு, எனக்கு ஒரு சுத்தமாக பிடிக்காது, ஷார்ட் ரேஞ்ச் ஃபைட்டில் வேணா நீ என்ன விட பெரிய ஆளாக்கலாம், ஆனால் லாங் ரேஞ்ச் ஃபைட்டில் ஸ்டில் நான் தான் பெரிய ஆள் அப்படின்னு சொல்ல, அப்படியா ஆல்ரெடி கேப்டன் மீனா லாங் ரேஞ்ச் ஃபைட்டில் ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்துட்டாங்களே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. திரும்ப அவனுக்கு ஒரு மாதிரி பார்த்தீங்கன்னா ஹிட் ஆயிடுது. அவன் கீழே விழுந்துற. மற்றவங்களாம் வந்து சார் அப்போ நீங்கள் எங்கிட்ட போய் சொல்லிட்டீங்களா அப்படின்னு சொல்லும்போது, டேய் கம்முன்னு இருங்கடா, உன்னை எனக்கு சுத்தமாக பிடிக்காது, நீ எதுக்கடா இந்த இடத்துக்குலாம் வந்து அப்படின்னு கேட்கும்போது அசகவா பின்னாடி இருந்து டக்குன்னு அவன் மண்டையில் ஒரே அடி போட்டு கம்முன்னு அப்படி மாதிரி அவனை உட்கார வச்சிடறான். அசகவாக்கு மற்றவங்க எல்லாருமே ரெஸ்பெக்ட் கொடுத்துட்டு இருக்காங்க, குட் மார்னிங் சார் அப்படின்னு சொல்லி. இப்போ அந்த வைஸ் கேப்டனும் இந்த வைஸ் கேப்டனும் பார்த்தீங்கன்னா பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க 2 பேரும் நல்லா தான் பேசிகிட்டு இருக்காங்க. அண்ட் இப்போ அவங்க மீட்டிங்காக போயிட்டு இருக்காங்க. இப்போ எல்லா டிவிஷனுக்கும் மீட்டிங் வரப்போகுது, ஸோ நம்ம மீட்டிங்காக கிளம்பணும் அப்படின்னு சொல்லி இப்போ எல்லா டிவிஷனுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு மீட்டிங் இந்த இடத்துல போட்டிருக்காங்க. 1 3 இங்கே இருக்காங்க. மற்ற எல்லா டிவிஷன்ஸும் பார்த்தீங்கன்னா லீடர்ஸும் அந்த இடத்துல நின்று வாய்ஸ் காலில் வீடியோ காலில் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ எல்லாருமே அசம்பிள் ஆயிடுறாங்க. அங்கே ஜென்னருமிக்கு கொட்டாய் விடும்போது இன்னொரு லீடர் வந்து என்னடா இங்கே கொட்டாய் விடுறேன்னு சொல்லும்போது, ஏன் இஷ்டம் நான் எங்கே வேணா கொட்டாய் விடுவேன் அப்படின்னு சொல்ல, ஒன்று மீனா என்ன சொல்கிறேன், சரி விடு அவன் கைஜு கூட சண்டை போடுறதுலாம் கெத்து, மற்றதெல்லாம் வெத்துன்னு சொல்ல, நீ பொத்து மீனா நீ ஒழுங்க ஓவராக பேசிட்டு இருக்காது அப்படின்னு சொல்ல எகைன் சண்டை வந்துட்டு இருக்கு. ஒரு லீடர் பார்த்தா அங்கே உட்காந்து அவன் குடிச்சிக்கிட்டு இருக்கான், நீ குடிக்கிறதும் தருது அப்படின்னு சொல்ல, ஓ மாட்டிக்கிட்டனா சரி உடுப்பா அப்படின்ற மாதிரி பேசி இப்போ புதுசாக வந்த டைரக்டர் ஜெனரல் பார்த்தீங்கன்னா அடுத்து என்ன பண்ணலாற மாதிரி பேசிகிட்டு இருக்காரு. ரிசல்ட்ஸ் எல்லாம் கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது இப்போ பார்த்தீங்கன்னா ஹொஷினா வந்து கைஜு நம்பர் 10 இன்ட்ராகேட் பண்ணும்போது கைஜு நம்பர் 9 பற்றி நிறையவே டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுது. அதில் சிலது கொஞ்சம் டெரிஃபிக்காகவே இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஏன்னா அந்த கைஜு நம்பர் 10 உருவாக்குனது கைஜு நம்பர் 9 தான் அப்படின்றதுமே இங்கே சொல்கிறான். ஒரு கைஜுவை இன்னொரு கைஜுவால் உருவாக்க முடியுமா, டை கைஜு லெவல் கைஜுவை இன்னொரு கைஜு உருவாக்கியிருக்கா அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஷாக் ஆகிடுறாங்க. ஸோ இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான கைஜு உருவாக்குதுன்னா அது அடுத்து என்ன தான் பண்ண பிளான் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லும்போது அப்போ பார்த்தீங்கன்னா இன்னொரு கிளிப்பை காட்டுறாங்க. அப்போ தான் அது சொல்லுது நான் வெறும் ஒரு ப்ரோட்டோடைப் தான், ஐ மீன் கைஜு நம்பர் 10 கூட ஹொஷினா பேசுறதை காட்டுறாங்களே, அப்போ அது என்ன சொல்லுது, நான் வெறும் ஒரு ப்ரோட்டோடைப் தான், எனக்கு அப்புறம் ஒருத்தன் வருவான், அவன் கூட தான் நான் சண்டை போடணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்ல, இது இதோட பவர்ஃபுல்லான கைஜு வரப்போதா அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஷாக் ஆகிடுறாங்க. ஸோ இப்போ அந்த கைஜு நம்பர் 10 என்ன சொல்லுச்சுன்னா அட் அ டைமில் 5 கைஜு கூட சண்டை போடுற திறமை உங்கள் எல்லா
டிவிஷன்ஸ் கிட்டேயும் இருக்குது, அந்த ஒரு திறமை உங்ககிட்ட இருக்குது. ஸோ நீங்கள் அந்த மாதிரி தான் எடுத்து சண்டை போடணும் அப்படின்ற மாதிரி அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் இப்போ இந்த கைஜு நம்பர் 9 பல கைஜஸ் உருவாக்கிக்கிட்டு இருக்கு. அது செம்ம ஸ்ட்ராங்காக திரும்ப வரப்போகுதுன்னு சொல்லி இப்போ அந்த கைஜு நம்பர் 9 காட்டுறாங்க. அது கைஜஸோட குக்கனோட உட்காந்துக்கிட்டு இருக்கு. சரி, இப்போ அதை எப்படி தானே தடுக்கிறது அப்படின்னு சொல்லும்போது அந்த கைஜு நம்பர் 10 பொய் சொல்லியிருந்தா அப்படின்னு எல்லாரும் கேட்குறாங்க. அப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் ரீசெண்ட் இயர்ஸில் கைஜோட ஆவரேஜ் 2.2லேருந்து 4.2 வரைக்கும் தான். இதுதான் ஆவரேஜ் ரேட். பட் ரீசெண்ட் இயர்ஸில் கைஜுக்கெல்லாம் கொஞ்சம் அதிகமாகிட்டு இருக்கிறதுனால ஒருவேளை அது சொல்கிறது உண்மையாக கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லி இப்போ அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ எல்லாரும் என்ன தானே கன்க்ளூஷனுக்கு வராங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அண்ட் அந்த கைஜுக்கள் எப்படி உருவாகுது அப்படின்றதுமே நமக்கு தெரியாது. இப்போ அவங்க என்ன சொல்லிட்டு இருக்காங்க, மேபி பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த டெக்டானிக் பிளேட்ஸ்க்கு நடுவில் இருக்கிற அந்த ஒரு கேப்பில் விழுது, அங்கே இருக்கிற மெட்டீரியலிஸ்டிக் மூலமாக அதுக்கு எல்லாமே கைஜோ மாதிரி வெளியே வரலாம் அப்படின்ற மாதிரி அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. பாசிபிளி இந்த கைஜு நம்பர் 9 கூட அந்த மாதிரி ஒரு இடத்துல இருந்து தான் கைஜோ உருவாக்கணும் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக அந்த இடத்துல தான் கைஜு நம்பர் 9 இருக்கணும். அது பாசிபிளி யூரேஷியன் டெக்டானிக் பிளேட்ஸ்க்கு நடுவில் தான் இருக்கும் அப்படி சொல்லிட்டு இருக்க. அதெல்லாம் சர்ச் பண்ணுறதுக்கு செம்ம டைம் ஆகும் மேடம். அதெல்லாம் எப்படா சர்ச் பண்ணுறதுன்னு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, இப்போ வந்துட்டு நம்ம அதை எடுத்து சண்டை போடுறது மட்டும்தான் ஒரே வழி. ஸோ இப்போ நம்ம சண்டை போடுறதுக்கு அடுத்த ஜென்ரேஷன் அந்த ரெக்ரூட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம இன்னுமே கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆக்கணும். அவங்களுக்குலாம் ஹெவி ட்ரைனிங் கொடுக்கணும். ராப்பாகலாம் கொஞ்சம் கூட பார்த்தீங்கன்னா டயர்ட்னஸே இல்லாமல் எல்லாரும் ஒன்று சேர்ந்து வேலை செஞ்சால் மட்டும் தான் அதை தடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ நம்ம கைஜு நம்பர் 6ஓட வெப்பனையுமே நம்ம போட்டு டிப்ளாய் பண்ணணும் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. கைஜு நம்பர் 6 டிப்ளாய் பண்ணுமா, அது எப்படி நம்ம டிப்ளாய் பண்ணுறது அப்படின்னு கேட்கும்போது, அடுத்த ஜென்ரேஷனில் இருக்கிறவங்க கிட்ட நம்ம இதை ஒப்படைச்சாகணும். ஸோ அவங்களையுமே நம்ம ஸ்ட்ராங் ஆகணும். ஸோ அதில் இருக்கிற ஒரு ரெக்ரூட்டை வச்சு தான் நம்ம இதை செய்யணும் அப்படி மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். அதில் ஒருத்தனோட பயாலஜிக்கல் டிஎன்ஏவோட இந்த கைஜு நம்பர் 6 மேட்ச் ஆகுது. அது யாரா அப்படின்னு சொல்லி இப்போ சைடில் காட்டுறாங்க. இஹார் ஒரு இடத்த சண்டை போட்டுட்டு இருக்கான். அந்த இடத்துக்கு இன்னொரு கைஜு வந்து சண்டை போட்டுட்டு இருக்கும்போது அங்கே தான் பார்த்தீங்கன்னா ரெனோ ஜம்ப் பண்ணி அவனோட துப்பாக்கியை வச்சு ஃப்ரீஸ் ரவுண்ட்ஸ் மூலமாக அந்த கைஜுவை டிஃபீட் பண்ணிடுறான். ஸோ இதை பார்த்துட்டு இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த சூட்டை போடுறதுக்கு ரெனோ எச்சிக்காக தான் சரியான ஆள் அப்படின்ற மாதிரி அவங்க முடிவு பண்ணிடுறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி வந்துட்டு கைஜு நம்பர் 6 பற்றி அவங்க பேசும்போது, அதுதான் கிங் ஆஃப் கைஜுஸாக இருந்துட்டு இருந்துச்சு. இப்போ பழைய கிங் கூட புது கிங்கை நம்ம மோத விட போகிறோம். ஸோ இப்போ அந்த கைஜு நம்பர் 6ஓட வெப்பனை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் தேவைன்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இப்போ வந்து இன்னொரு டிவிஷன் குடிச்சிட்டு இருந்த கேப்டனை காட்டுறாங்க. அவர் குடிக்கலான்னு போகும்போது வைஸ் கேப்டன் வந்து தடுத்துடுறாங்க. ஸோ அவர் பழச யோசிச்சு பார்க்காரு. கைஜு நம்பர் 6 உருவானது மட்டும் இல்லாமல் அது கூடவே ஏகப்பட்ட ஹோஞ்சுசிமே உருவாக்கிட்டு வந்துச்சு. அதோட ஃபோர்ட்டிடியூட் லெவலே கிட்டத்தட்ட 9.6. இது வரைக்கும் வந்ததுலேயே செம்ம பவர்ஃபுல்லான ஒரு கைஜு. அது தோக்கடிக்கிறது ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. இப்போ அதோட சூட்டை கூட யாருமே போடுற அளவுக்கு இங்கே ஸ்ட்ராங் இல்லை அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. ஸோ அதை டிஃபீட் பண்ணது ஹிகாரி ஷினோமியா. அவங்க தான் அந்த இடத்துல ஃப்ரண்ட் லைன் என்ன சண்டை போட்டாங்க. இதே மாதிரி திரும்ப யார் என்ன பண்ணாங்கன்னா, அவங்க உயிர் போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு மாதிரி பேசி இப்போ ரெனோவை பற்றி சொல்லிட்டு இருக்காங்க. ரெனோ கரெக்டாக அந்த இடத்துக்கு வந்துடுறான். ஸோ அவன் முடிஞ்ச வரைக்கும் இந்த சூட்டை எடுக்காமல் இருக்கிறதே நல்லது அப்படின்னு மாதிரி அவங்க பேசிகிட்டு இருக்க. ரெனோ வந்த உடனே அவங்ககிட்ட சொல்லிடுறாங்க, நீ தான் அடுத்த கைஜு நம்பர் 6ஓட வெப்பனை எடுக்க போகிற அப்படின்னு அவங்க சொல்லிடுறாங்க. சொன்னதுக்கப்புறம் இது நான் எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி இப்போ ரெனோ பார்த்தீங்கன்னா அடுத்து ட்ரைனிங் எடுக்கிறத காட்டுறாங்க. இப்போ அடுத்து சூட் டெஸ்டிங்காக இருந்துட்டு இருக்காங்க. சூட் டெஸ்ட் பண்ணுற இடத்துல ரெனோ உனக்கு இது வேணானா விட்டுறலான்னு சொல்ல, இல்லை ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லி கேப்டன் வந்துட்டு இவன் கண்ணு எனக்கு பிடிச்சிருக்கடா ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி இப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸ்டார்ட் பண்ணால் இப்போ அந்த சூட்டோட அவன் சிக்ரனைஸ் ஆக ட்ரை பண்ணிட்டு இருக்கான். பட் அவன் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா 2 க்ளவுஸை தான் போட்டுக்கிட்டு இருக்கான். ஐ மீன் 2 ஹேண்ட் க்ளவுஸ் மட்டும் தான் இருக்குது. பட் அதுவே அவனோட பவரை பயங்கரமாக உறிஞ்சிக்கிட்டு இருக்கு. அவன் பவரை மொத்தமாக அப்சர்வ் பண்ணுற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான். பட் இருந்தாலும் இதை விடக்கூடாது அப்படின்ற மாதிரி அவன் ட்ரை பண்ணிட்டு இருக்க. கேப்டன் வந்துட்டு ஸ்ட்ரக்சர் எடுத்து வை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வைஸ் கேப்டன் கிட்ட சொல்லிடுறாங்க. அந்த கைஜோட பவரை பார்த்தீங்கன்னா அவன் கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணுறான். பட் முடியல. அப்போ பார்த்தீங்கன்னா அவன் ஒரு டீப் ஸ்டேட்குள்ளே போகிறான். உள்ளே பார்த்தா அங்கே வேற ஒரு பெரிய சைஸ் கைஜு வந்துட்டு இருக்கு. அப்சல்யூட்லி அதுதான் கைஜு நம்பர் 6. பயங்கர பவர்ஃபுல்லான ஒரு கைஜு. இது பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்குது. என்னால் அதை கண்ட்ரோல் பண்ண முடியல. இந்த மாதிரி ஒரு கைஜு கூட தான் டெய்லியுமே காஃப்கா இபினோ வந்துட்டு போராடிக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அவன் யோசிச்சுட்டு அப்படியே மயக்கம் போட்டுறான். முழிச்சு பார்த்தா ஹாஸ்பிட்டல் பெட்டில் படுத்துட்டு இருக்கான். பக்கத்தில் இஹார் வந்துகிட்டு இருக்கான். ஒரு வழியாக முடிச்சிட்டடா ஏபா எப்படி எங்கே இருக்குது அப்படின்னு கேட்கும்போது, நீ ஹாஸ்பிட்டல் பெட்டில் சேஃபாக தான் இருக்க, ஒன்றும் கவலை இல்லை, இதோட நிறுத்திக்கலாமா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சைட்லேருந்து ஒரு குரல். யாரான்னு பார்த்தா கேப்டன். பரவாயில்ல விட, இதோட நீ நிறுத்திக்கலாம், அது செம்ம பவர்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, இல்லை நான் திரும்ப ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்கான். விட மாட்டான் போலியே. சரி விடு, இன்னும் 1 மாதம் உனக்கு ட்ரையல் இருக்குது, அதுக்கடுத்து நீ ஃபீல்டில் சண்டை போடலாம், ஆனால் அதுக்குள்ளே எப்படியாவது முடிஞ்ச வரைக்கும் சூட் எடுக்கிறதுக்கு உனக்கு எவ்வளோ பவர் இருக்குன்னு செக் பண்ணிடலாம் அப்படின்னு அந்த கேப்டன் சொல்கிறதோட இந்த எபிசோடை பார்த்தீங்கன்னா முடிக்கிறாங்க. வேலை லெவல் தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல வந்து அதே விஷயம் மிஸ் பண்ண நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம். அண்ட் அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் பை பாய்.